வணக்கம். சினிசினி மினிமினி. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. இந்த பாட்டை நீங்கள் கேட்டிருப்பீங்களே, நிறையா கேட்டிருப்பீங்க. தொலைக்காட்சியில் இந்த பாட்டை பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் இந்த சாங்கை பார்த்துருப்பீங்க. அந்த பாடல் காட்சியில் நடித்தது யார்? கவியரசு கண்ணதாசன். கவியரசு கண்ணதாசன் அந்த பாடல் காட்சியில் நடித்திருப்பார். பாடலை எழுதியது கவியரசு கண்ணதாசன் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பாடலை பாடியவர் டி.எம். சௌந்தரராஜன் அப்படின்றது தெரியும். அந்த பாடல் காட்சியில் படத்தில் நடித்தவர் கவியரசு கண்ணதாசன். இது ஒரு பெரிய தகவல் இல்லையா? அப்போ கண்ணதாசன் நடித்தார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி கண்ணதாசன் நடிக்கக்கூடிய சூழல் எப்படி அமைந்தது அப்படின்றது இல்லையா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தினுடைய பேர் வந்து சூரியகாந்தி. இந்த படம் 1973ஆம் ஆண்டு திரைக்கு வந்து 100 நாட்கள் ஓடிய திரைப்படம். இந்த படத்தை இயக்கியவர் முக்தா சீனிவாசன். முக்தா சீனிவாசனை பொறுத்தளவில் முக்தா ஃபிலிம்ஸ் அப்படின்ற பேனர் ஒன்று இருக்குது. வித்யா மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக பேரில் ஒரு நிறுவனம் வச்சுருக்காரு. இந்த படம் அந்த வித்யா மூவிஸில் எடுக்கப்பட்ட திரைப்படம் சூரியகாந்தி. இந்த படத்தினுடைய கதாநாயகன் முத்துராமன், கதாநாயகி ஜெயலலிதா. ஒரு அருமையான குடும்ப கதை அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, இப்போ கணவன் முத்துராமன் வச்சுக்கலாம். முத்துராமன் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு அப்படின்னு இருக்கும்போது, ஜெயலலிதா வந்து மனைவி அவங்களும் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகும்போது கணவனை விட அவங்க வந்து சம்பளம் அதிகமாக வாங்குகிறாங்க. சம்பளம் அதிகமாக வாங்கி அப்படின்னு வரும்போது கணவனுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அவருடைய தாழ்வு மனப்பான்மை. அதாவது நம்மளை விட ஒய்ஃப் வந்து அதிகமாக பணம் சம்பாதிக்கிறாங்க, அவங்க சம்பளத்தை விட நமக்கு கம்மி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்னு வரும்போது, அவர் ஏற்கனவே தான் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நிறுவனத்துலேருந்து அது விலகி அப்படின்னு வரும்போது, அப்போ தன் கணவன் மனநிலை எப்படி இருக்கும், கணவனுக்கு எப்படி அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது ஒன்று இருக்குது அப்படின்றது மனைவியாக வரக்கூடிய ஜெயலலிதாவுக்கு தெரியும். அதனால் ஜெயலலிதா வந்து முத்துராமனுக்கே தெரியாமல், முத்துராமனுடைய கதாபாத்திரத்தினுடைய பேர் மோகன், ஜெயலலிதாவுடைய கதாபாத்திரத்து பேர் ராதா. இப்போ ராதா வந்து தான் பணியாற்றக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய தலைவர்கிட்ட சொல்லி கணவனுக்கு வந்து வேறு ஒரு இடத்துல வந்து நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கிறது மாதிரியான ஒரு சூழலை மனைவியான ஜெயலலிதா உண்டாக்குறாங்க. முத்துராமன் அந்த வேலைக்கு போகிறாரு, போய் நல்ல சம்பளம். ஆனால் முத்துராமனுக்கு தெரியாது, தன் மனைவி சிபாரிசு பண்ணி தான் இப்படிப்பட்ட வேலை நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு தெரியாது. அவருக்கு வந்து நம்ம தகுதி திறமை இதை வச்சு அந்த வேலை கிடச்சிருக்குன்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கார். ஆனால் ஜெயலலிதா மூலமாகத்தான் முத்துராமனுக்கு அந்த வேலையே கிடைத்தது அப்படின்றது ஒன்று. அதுக்கு பிறகு முத்துராமனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், இந்த விஷயங்கள்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக வந்து முத்துராமனுக்கே தெரியாமல் ஜெயலலிதா வந்து எந்த அளவிற்கு ஒரு தீவிர முயற்சி அப்படின்றல அந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணி அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் தீர்வதற்கு எப்படிப்பட்ட காரியங்களையெல்லாம் செய்கிறார் அப்படின்றதையும், படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் வந்து தனக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த வேலை கிடைச்சதுக்கு காரணமே தன் மனைவி ஜெயலலிதா தான், ராதா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஜெயலலிதா தான் அப்படின்றதெல்லாம் உச்சக்கட்ட காட்சியில் முத்துராமனுக்கு தெரியுது. இதில் என்னென்னா, அந்த இடையில வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற அந்த விஷயம், மனைவி மேலே வந்து எரிச்சல் படுறது, கோபப்படுறது அப்படி இப்படின்றதெல்லாம் தாண்டி கணவன் மனைவி 2 பேருமே ஒருவரை ஒருவர் அனுசரித்து, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, ஒருவர் மேலே ஒருத்தர் வந்து காழ்ப்புணர்ச்சி எதுவுமே இல்லாமல், பொறாமை இல்லாமல், இதெல்லாம் நம்ம ஒருவர் மனதை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் குடும்பம் வந்து நல்லா இருக்கும். குடும்ப வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும், ஆனந்தம் நிறைந்த அருமையான குடும்ப வாழ்க்கையாக இருக்கும். அதனால் வந்து பொதுவாகவே வந்து கணவன் மனைவி 2 பேருமே அந்த குடும்ப வாழ்க்கை, இல்வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, ஒருவர் மீது ஒருவர் முழுமையான அன்பு செலுத்தி வாழ்ந்தால் அந்த இல்வாழ்க்கை மிகவும் அருமையான இல்வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்றதான். இதில் முத்துராமன் வந்து தன்னுடைய மனைவியினுடைய அருமை பெருமை இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு எப்படிப்பட்ட மனைவி நமக்கு கிடச்சிருக்காங்க, எப்படிப்பட்ட உத்தம குணத்தை கொண்ட மனைவி நமக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்றத படத்தினுடைய கிளைமாக்ஸுக்கு முன்னாடி முத்துராமன் உணர்வார். ஜெயலலிதாவுடைய அருமை பெருமை அனைத்தையும் உணரக்கூடிய முத்துராமன் தன்னுடைய மனைவியை அப்படியே மகிழ்ச்சியுடன் பார்ப்பார் அப்படின்ற மாதிரி. இது நல்ல ஒரு குடும்ப கதை. ஏஎஸ் பிரகாசம் அவர் தான் இதுக்கு திரைக்கதை வசனம். ஏஎஸ் பிரகாசம் வந்து பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் துறை தலைவராக இருந்தார், பேராசிரியர், ப்ரொஃபஸர். அவர் தான் இதுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே டைலாக், இதுக்கு பாசுமணி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிறைய படங்களுக்கெல்லாம் கதை எழுதிக்கிட்டு இருந்தார். அந்த பாசுமணி தான் இதுக்கு வந்து கதை எழுதியவர்.
இந்த படத்திற்கு இசையமைத்தவர் எம்.எஸ். விஸ்வநாதன். இதில் கண்ணதாசன் இந்த பாடல் காட்சியில் வந்து அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, இது வந்து அந்த நிறைய கணவன் மனைவிகள் இதெல்லாம் கலந்து அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தில் ஒரு சீஃப் கெஸ்ட் அப்படின்னு வரும்போது கவியரசு கண்ணதாசனை வர வச்சு கண்ணதாசனும் இந்த பாட்டை பாடுற மாதிரி. இதில் இந்த பாட்டு வரிகள்லாம் நீங்கள் கேட்டிங்கனாலே நல்லா தெரியும். அதாவது கணவன் மனைவி எப்படி ஒற்றுமையாகவும் ஒருவர் புரிந்து கொண்டு அன்பு செலுத்தி இல்வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அப்படின்ற பேட்டர்னில் கண்ணதாசன் எழுதியிருப்பார் இந்த பாட்டை. இந்த பாட்டை ஆக்சுவலாக இந்த பாடல் காட்சியில் நடிக்க வைக்கணும் அப்படின்றது முக்தா ஸ்ரீனிவாசன் நினச்சிருந்தது மேஜர் சுந்தரராஜனை. மேஜர் சுந்தரராஜனை தான் இந்த பாடல் காட்சியில் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி முக்தா ஸ்ரீனிவாசன் மனதிற்குள் திட்டமிட்டிருந்தார். அப்படி அந்த விஷயம் வந்து பேசப்படும் போது அப்போ ஜெயலலிதா தான் முக்தா ஸ்ரீனிவாசன்கிட்ட சொல்லியிருக்காங்க, இதை வந்து கண்ணதாசன் இந்த பாட்டை எழுதியிருக்காரு, ஏன் கண்ணதாசன் அவரையே இந்த பாடல் காட்சியில் நடிக்க வைக்கலாமே, அவரே பாடலுக்கு வாயசைத்து நடித்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ற மாதிரி ஜெயலலிதா தான் இந்த ஐடியா கொடுத்ததே. கண்ணதாசனை பாடல் காட்சியில் இடம்பெற வைக்கலாம், நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் முக்தா சீனிவாசன் போய் கவியரசு கண்ணதாசன்ட்டு போய் பேசி அப்படின்போது கண்ணதாசன் சரின்னு சொல்லி சம்மதிச்சு அப்படின்னு. அதில் என்ன பிரச்சனை, அந்த படமாக்கப்படும் நேரம்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து அவர் கழுத்தில் ஏதோ ஒரு காயம், அந்த டைமில் காயம் தழும்பு அந்த பேட்டர்னில் ஏதோ ஒன்று இதாகி அது பேண்டேஜ் போட்டிருந்திருக்காரு, பேண்டைட் அப்படி பேண்டேஜுக்கு போட்டிருக்காங்க அந்த இடத்துல. இப்போ ஒரு பாடல் காட்சியில் அப்படியே வந்து அப்படின்னா அந்த பேண்டேஜ் வெளியே தெரியும்ல, அதனால் அந்த பேண்டேஜை மறைக்கிறதுக்காக வந்து அப்படியே ஒரு பிளாக்கு கருப்பு இதில் சால்வையை ஒன்று போட்டிருப்பார். நீங்கள் அந்த பாடல் காட்சியை நீங்கள் இப்போ வந்து யூடியூப்பில் எங்கேயாவது பாருங்கள், கழுத்தில் வந்து தோள்பட்டையில் வந்து ஒரு சால்வை போட்டிருப்பார் கவியரசு கண்ணதாசன். அந்த சால்வை ஏன் அணிந்திருக்கிறார் அப்படின்னா, அந்த பேண்டைடை அந்த பேண்டேஜ் கிளாத் இருக்குல்ல அது வெளியே தெரியக்கூடாது அப்படின்றாங்க. அந்த காலர் போன் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருந்துச்சு அவருக்கு. அதில் ஏதோ ஒரு இதில் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டு அப்படின்னு இருக்கும்போது அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை வந்து சின்ன கட்டு போட்டிருந்தாங்க. அது வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு கருப்பு சால்வையை போட்டு மறைச்சி அந்த பாடல் காட்சியை படமாக்கினார்கள். அந்த பாடல் காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அப்படியே அந்த கண்ணை ஒரு இடத்துல அப்படியே சிமிட்டுவார். அப்படியே நாங்கள்லாம் படம் பார்க்கும்போது நாங்கள் வந்து கைதட்டினோம். இப்போ கூட அந்த பாடல் காட்சியை நான் பார்க்கும்போது அந்த கண்ணதாசன் அப்படியே ஒரு இடத்துல அந்த கண்ணை சிமிட்டி அழகாக இருக்கும், பார்க்கும்போது ரசிக்கிற லெவலில் இருக்கும், அருமையாக இருக்கும். அதனால் அந்த காலத்தில் படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு பாடல், பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யோசிச்சு பாருங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகள். என்ன, பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, ஆழமான வரிகள் இல்லையா. கண்ணதாசன் மிக ஆழமான வரிகளை பாடல் முழுக்க எழுதியிருந்தார், அதுதான் உண்மை. அப்போ வந்து பொதுவாக சென்னை வானொலி நிலையம், திருச்சி வானொலி நிலையம், இலங்கை வானொலி எல்லா இதுலேயுமே நேயர் விருப்பம் நீங்கள் கேட்டவைன்னு இருக்குல்ல, அதில் அந்த பாடலை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்கு போனாலும் சூரியகாந்தி திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் வந்து ஒலித்து கொண்டே இருக்கும். அதனால் இதுவரை அந்த பாடலை பற்றி தெரியாமல் இருந்தோ இல்லாட்டி இந்த பாடல் காட்சியை பார்க்காம இருந்தாலோ இல்லாட்டி சூரியகாந்தி திரைப்படத்தை பற்றி பார்க்காமலோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, படத்தை பார்க்கலைன்னா கூட கவியரசு கண்ணதாசன் நடித்த இந்த பாடல் காட்சியை இப்போ நீங்கள் பாருங்கள். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அதை பார்க்கும்போது உங்களுக்கு கவியரசு கண்ணதாசன் மீது அளவற்ற மதிப்பும் மரியாதையும் இயல்பாகவே உண்டாகும் என்று எனக்கு தெரியும்.